ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 11 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அன்ராவலிங் ஆஃப் குரூப் ஆஃப் 7 இந்த எடிட்டோரியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் G7 குரூப்பிங்க்கு இன்னொரு 4 கண்ட்ரீஸை இன்வைட் பண்ணியிருப்பாரு. G7 குரூப்பை நான் G11 மாற்றுறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எந்த கண்ட்ரீஸ்லாம்னா இந்தியா, ரஷ்யா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா. இந்த G7ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கண்ட்ரீஸ் இருக்காங்க. இந்த 7 கண்ட்ரீஸுமே வேர்ல்டில் இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ். ஃபர்ஸ்ட் இந்த G7 எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். 1973ல ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரீஸா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா, இந்த மாதிரி ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரீஸ் தான் இந்த ஆர்கனைசேஷன்ல இருப்பாங்க. இந்த ஆர்கனைசேஷனோட எய்மே என்ன அப்படின்னா, ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, ப்ரொடக்ஷனை வந்து மேனேஜ் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஆர்கனைசேஷனில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, 1973ல கனடா, ஜப்பான், நெதர்லாந்து, அதுக்கப்புறமா அமெரிக்கா, இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ட்ரேட் பேன் போட்டுருவாங்க. அதாவது ஆயில் நாங்கள் வந்து உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால இந்த கண்ட்ரீஸோட எக்கனாமிஸ் வந்து பாதிக்கப்படும்ல. ஏன்னா அவங்க ஆயில் வாங்குறதுக்காக இந்த கண்ட்ரீஸை இவ்வளோ நாளும் டிபெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்க சமயத்தில் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இந்த ஆர்கனைசேஷனில் ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து இருப்பாங்க. இதில் இருக்கிற ஒரு 5 கண்ட்ரீஸை ஃப்ரான்ஸ் வந்து ஒரு மீட்டிங்காக கூப்பிடுவாங்க. இந்த 5 கண்ட்ரீஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ், ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி, யூகே. இந்த மாதிரி அவங்க இன்ஃபார்மலாக ஒரு டிஸ்கஷன் வந்து நடத்துவாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த டைமில் எப்படி எக்கனாமி எல்லாம் போயிட்டுருக்கு, இவங்க வேற ட்ரேட் பேன் வேற போட்டிருக்காங்க யூஎஸ், இந்த மாதிரி கண்ட்ரீஸ் மேலே, இதை பற்றிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி பேசும்போது தான் G7 அப்படின்னு நம்ம ஒரு குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறமா 1975ல G7 குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது மொத்தம் 6 கண்ட்ரீஸ் மட்டும்தான் இருப்பாங்க. G6 தான் இருக்கும். கனடா வந்து இருக்க மாட்டாங்க. 1976ல தான் கனடா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த குரூப்பிங் வந்து G7 மாறும். 1978ல மறுபடி ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. 2014ல என்ன ஆகிறோம் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன்ல இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ரீஜியன் கிரீமியா அப்படிங்கிற ரீஜியனை வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. இதனால ரஷ்யாவை இந்த குரூப்பிங்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ ட்ரம்ப் ஏன் திடீர்னு இந்த மாதிரி 4 கண்ட்ரீஸை இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் சைனா தான். ஏன்னா சைனாக்கும் யூஎஸ்க்கும் ஏற்கனவே ட்ரேட் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ COVID-19 ரிலேட்டடாகவும் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சைனாவை வந்து டேக்கிள் பண்ணணும், சைனாக்கு எதிராக இந்த G7 குரூப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 4 கண்ட்ரீஸையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு ரீசன் என்னன்னா, 5 ஐஸ் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் அலைன்ஸ் இருக்காங்க. இந்த 5 ஐஸ் கண்ட்ரீஸ், இந்த குரூப்பிங்ல 5 கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யூஎஸ், யூகே. ஃபர்ஸ்ட் 1946ல இந்த குரூப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது யூஎஸும் யூகேவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. எதுக்காகனா, மற்ற கண்ட்ரீஸை ஸ்பை பண்றதுக்காக, மற்ற கண்ட்ரீஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு உளவு பார்க்கறதுக்காக தான் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யூஎஸோட ரைவலா இருந்தது சோவியத் யூனியன். ஸோ சோவியத் யூனியனை வந்து ஸ்பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5 கண்ட்ரீஸ் இருக்காங்க. இவங்களோட வேலையே என்னன்னா, மற்ற கண்ட்ரீஸை வந்து ஸ்பை பண்ணுவாங்கல்ல, இந்த விஷயத்துல கோஆப்ரேட்டிவா செயல்படுவாங்க. யூஎஸ் பிரசிடென்ட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த 5 ஐஸ் கண்ட்ரீஸ்ல இருக்க எல்லா கண்ட்ரியுமே G7ல இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருக்காங்க, யூகே இருக்காங்க, கனடா இருக்காங்க. ஆனால் நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் G7ல இல்லை. அதனால தான் இப்போ ஆஸ்திரேலியாவை வந்து G7க்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, G7ஓட எக்கனாமிக் சிச்சுவேஷன். G7 குரூப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல குளோபல் ஜிடிபியில் 2/3 வந்து இந்த கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் 7 கண்ட்ரிஸ் அப்படிங்கிற கண்ட்ரிஸ் தான் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில், சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, ரஷ்யா, டர்க்கி, இவங்க எல்லாரும் தான். இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2050ல வேர்ல்டில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் எக்கனாமிஸா இருக்க போறது யாரெல்லாம்னா, சைனா, இந்தியா, யூஎஸ், இந்தோனேஷியா, பிரேசில், ரஷ்யா. ஸோ G7ஓட எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி எமர்ஜிங் கண்ட்ரீஸும்
இந்த குரூப்பிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஎஸ் பிரசிடென்ட் இந்தியா, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த G7ல சம் லிமிட்டேஷன்ஸும் இருக்கு. என்ன அப்படின்னா 2007-8ல எக்கனாமிக் கிரைசிஸ் வந்திருக்கும். அதாவது இப்போ பேண்டமிக்னால எக்கனாமிக் கிரைசிஸ் போயிட்டு இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு இருக்கு, டிமாண்ட் கம்மியாயிருக்கு. அதே மாதிரி அந்த டைம்லயும் எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கும். இதை இந்த G7 கண்ட்ரீஸால டேக்கிள் பண்ணவே முடியாது. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா G20 கண்ட்ரீஸ் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து ரொம்ப ஈஸியா வெளியே வருவாங்க. இதனால இந்த குரூப்போட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு. அடுத்து இந்த குரூப் பாத்தீங்கன்னா கண்டெம்பரரி இஷ்யூஸ் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா COVID-19 இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா, இந்த இஷ்யூஸை பத்திலாம் இவங்களுக்கு கவலையே இல்லை, இதை பத்திலாம் பேசவே மாட்டாங்க. அடுத்து கிளைமேட் சேஞ்ச் பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வேர்ல்ட்ல மோஸ்ட் டெவலப்டு எக்கனாமிஸா இருக்கிறதுனால இவங்க ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரீஸ் தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. வேர்ல்ட்ல எமிட் ஆகிற 59% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த 7 கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வெளியே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க ஃபாசில் ஃபியூவலை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சப்சிடிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அதை ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கு காசு கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க டெரரிசம் இந்த பிரச்சனைகளை பத்தியும் பேசுறதே இல்லை. பிரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரிஸ் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கறதா கூட சொல்றாங்க. அப்போ இவ்வளோ லிமிட்டேஷன் இருந்தும் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தேவையா, G11 மாதிரி ஒரு குரூப்பிங் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவைதான் அப்படின்னு இந்த எடிட்டோரியல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ COVID-19 கிரைசிஸால வேர்ல்டு எக்கனாமி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காதானே. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நியூ இன்ஸ்டிடியூஷன் தேவைதான். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேர்ல்ட்ல மோஸ்ட் டெவலப்டு எக்கனாமிஸ் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்கணும். இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்கல்ல, நம்ம பார்த்தோம்ல எமர்ஜிங் 7 கண்ட்ரிஸ், இந்த மாதிரி கண்ட்ரிஸும் இருக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்திருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல வர ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ண முடியும். அதனால இந்த நியூ இன்ஸ்டிடியூஷன் தேவைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நியூ இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இவரு சில சஜஷன் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, குளோபல் இஷ்யூஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம பார்த்தோம்ல COVID-19, கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் எதுலலாம் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 3 விஷயத்துல இருக்கான். ஒன்னு இன்டர்நேஷனல் ட்ரேட், அதுக்கப்புறமா கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறமா COVID-19. இந்தியாவோட செகண்ட் ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்னா டெரரிசம் கவுண்டர் பண்றது, அதுக்கப்புறமா ப்ரோலிஃபரேஷனை கம்மி பண்றது. இப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் நிறைய கண்ட்ரீஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறது, இதெல்லாமே இந்தியாவோட இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த மாதிரி குளோபல் இஷ்யூஸை அந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அந்த நியூ இன்ஸ்டிடியூஷன், அதாவது G11 அப்படின்னு இப்போ இவர் சொல்றாருல, அந்த G11 இன்ஸ்டிடியூஷன் வேல்யூபிள் இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கும், ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸ் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே G7 பத்தி 4th ஜூன்ல ஒரு எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த எடிட்டோரியல்லையும் இந்த G7ல இருக்கிற லிமிட்டேஷன்ஸ், டிராபேக்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த எடிட்டோரியல்ல இருக்கிற பாயிண்ட்ஸ், அந்த எடிட்டோரியல்ல இருக்க பாயிண்ட்ஸ் ரெண்டையுமே சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? மாஸ்கோ ஓன்ட் இன்டர்ஃபியர். ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா சைனா டிஸ்பியூட்ல நாங்க மூக்க நுழைக்க மாட்டோம், அது அவங்க பைலேட்ரலாவே தீர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா G7ல ஜாயின் பண்றதுக்கு ட்ரம்ப் ரஷ்யாவையும் இன்வைட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பத்தி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் பெர்மனண்டா நம்மள மெம்பரா கூப்பிடுறாரா இல்ல சும்மா ஸ்பெஷல் கெஸ்டா தான் கூப்பிடுறாரா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது கன்ஃபார்ம் ஆனா அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா G7ல 7 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் மட்டும்தான் இந்த 4 கண்ட்ரிஸையும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் 6 கண்ட்ரிஸும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் புது மெம்பர்ஸை சேர்க்க முடியும். இது ஒரு இஷ்யூவா இருக்கு. இது கிளியர் ஆன அப்புறமா ஜாயின் பண்றத பத்தி நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீடட் எ டிரான்ஸ்ஃபியூஷன் ஃபார் பப்ளிக் ஹெல்த் கேர். இதுல இந்தியாவோட ஹெல்த் கேர் சிஸ்டம் பத்தி பேசியிருக்காங்க. பிரைவேட் ஹெல்த் கேர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இந்தியாவில் ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, பப்ளிக் ஹாஸ்பிட்டலை விட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அதிகமாக இருக்கு. பெட்ஸ், வெண்டிலேட்டர்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் அதிகமாக இருக்கு. ஆனால் தமிழ்நாடு, டெல்லி, வெஸ்ட் பெங்கால் இந்த 3 ஸ்டேட்ல மட்டும் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதிகமான பெட்ஸ், அதிகமான வெண்டிலேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி
எல்லா ஸ்டேட்லேயுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நம்ம கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதனால இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது? ஏன்னா பப்ளிக் ஹெல்த் கேர் வந்து கம்மியாக இருக்குது. ஏன் பப்ளிக் ஹெல்த் கேர் வந்து கம்மியாக இருக்குது, பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைம்ல இருந்தே பிரைமரி கேருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இம்யூனைசேஷன், தடுப்பூசி போடுறது, ப்ரிவென்டிவ் மெஷர், ஒரு நோய் வராமல் தடுக்கிறது, மெட்டர்னிட்டி கேர், சைல்டு கேர், அதுக்கப்புறமா காமனாக ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இப்போ நம்ம பார்க்குறோம் COVID-19 வருது, இதுக்கு எதிராக யார் போராடிட்டு இருக்காங்க? நம்மளோட கவர்மெண்ட் தான் போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி காமனான இன்ஃபெக்ஷன் வரும்போது அதை தடுக்கிறதுல தான் நம்ம கவர்மெண்டோட ஃபோக்கஸ் இருக்கு. மெட்டர்னிட்டி, சைல்டு கேர், இதுலலாம் நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக செயல்பட்டு இருக்காங்க. அதானே இப்போ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சத்து மாவு கொடுக்கறதா இருக்கும், இந்த மாதிரி பிரைமரி கேர் எல்லாத்துலேயுமே நம்மளோட கவர்மெண்ட் சூப்பராக செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்டரி டெரிஷரி கேரில் நம்மளோட கவர்மெண்டோட ஃபோக்கஸ் இல்லை. அதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளோட கவர்மெண்டோட ஃபோக்கஸ் இல்லை. ஸ்பெஷலைஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லை. அது மட்டும் இல்லை, பப்ளிக் ஹாஸ்பிட்டலில் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறது இல்லை. இது ஒரு ரீசனாக இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் பப்ளிக் ஹெல்த்தில் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலை. இன்வெஸ்ட் பண்ணாததுனால தான் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸில் பெட்ஸ் இல்லை, வெண்டிலேட்டர்ஸ் இல்லை, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லவே இல்லை. எவ்வளோ நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிடிபியில் 1%, 1.3% மட்டும்தான் ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் மெடிசின்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யூனிஃபார்மாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கு. ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்குவாலிஃபைடு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒழுங்காக படிக்காதவங்க ஒரு கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக நாங்கள் வந்து ஆயுர்வேதா, சித்தா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை சொல்லி பீப்புள்ஸை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. அதாவது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா வெல் எக்யூப்டாக இருக்கும், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும், நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து இருப்பாங்க. ஆனால் இங்கே காசும் அதிகமாக இருக்கும். அடுத்து இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, சில ஹாஸ்பிட்டல்லாம் ஏதாவது ட்ரஸ்ட் வந்து நடத்திட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் வந்து நடத்திட்டு இருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ரிலிஜியஸ் மிஷன்ஸ் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ CSI மிஷன் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி மிஷனரிஸ் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே காசும் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. சரி, பீப்புள்ஸ் வந்து எந்த மாதிரியான கேரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்த்தியான பீப்புளெலாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வேர்ல்ட் கிளாஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வேணும், ஆனால் கம்மியான ரேட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புவர் பீப்புள் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இருக்காங்க, பப்ளிக் ஹெல்த் கேர் அதாவது கவர்மெண்ட்டை நம்பி இருக்காங்க. அப்போது இப்போ இந்த 3 செட் ஆஃப் பீப்புளையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதே இதில் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்கணும். அதே மாதிரி புவர் பீப்புள் கவர்மெண்ட்டே நம்பி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் நம்ம அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தாகணும். அதானே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்டோட ஸ்பெண்டிங்கை வந்து அதிகமாக்கணும். யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிடிபியில் 15% ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? 1% தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா டாக்டர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ தான் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆகும். அடுத்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நம்ம கண்ட்ரியில் நிறைய இருக்காங்க. அதானே, 50%க்கு மேலே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்களையும் ரெகுலேட் பண்ணணும். எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குறாங்க, எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஓவர்லுக் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிபெண்ட் பாடி வந்து ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஷண்ட்ஸோட அன்ரீசனபிள் டிமாண்டை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அன்ரீசனபிள் டிமாண்ட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பெரிய ஸ்டார் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன், அவங்க வந்து என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போவாங்க? கண்டிப்பாக வந்து கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்
பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போவாங்க. அவங்க என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க, எங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரூம் வேணும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க தானே. அன்ரீசனபிள் தானே இதெல்லாம், ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி எதிர்பார்க்கறதுலாம். இதெல்லாம் வந்து தடுக்கணும். அப்பதான் எல்லா செட் ஆஃப் பீப்புளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் அஃபோர்டபுள் ரேட்ல ஹெல்த் கேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த COVID-19 பேண்டமிக் பீரியட் போயிட்டு இருக்கு. இந்த பீரியட்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, COVID-19 ட்ரீட் பண்றதுக்காக ஹை ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பீப்புள்ஸை வந்து ட்ரீட் பண்றதே கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி பேண்டமிக் பீரியட்ல இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அவங்க அவங்களோட ஹாஸ்பிட்டலை எங்க நடத்திட்டு இருக்காங்க, நம்மளோட சொசைட்டில. அவங்க என்ன ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சொசைட்டில இருக்கிற ரிசோர்ஸஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பீப்புள்ஸ் தானே அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட என்வரான்மெண்ட்ல தானே அவங்களோட ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அதனால கண்டிப்பா எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இந்த டைம்ல கரெக்டான கேர் வந்து கொடுக்கணும். எப்படி வந்து அவங்கள வந்து கொடுக்க வைக்கலாம் அப்படின்னா, கேப்பிங் காஸ்ட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, இப்போ COVID-19 டெஸ்ட் எடுக்க வராங்க அப்படின்னா இவ்வளோதான் ஃபீஸ் வந்து வசூலிக்கணும், இதுக்கு மேல வசூலிக்க கூடாது அப்படின்னு கேப் போட்டுறணும். இப்போ ரீசெண்டா நம்மளோட தமிழ்நாட்டில் கூட நம்மளோட கவர்மெண்ட் போட்டிருக்காங்கல்ல, 3000 தான் டெஸ்ட்டுக்கு வாங்கணும், அதுக்கு மேல வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ல வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம 8th ஜூன்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பேண்டமிக் பீரியட்ல எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஒரு எடிட்டோரியல்ல சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த எடிட்டோரியலையும் அந்த எடிட்டோரியலையும் கம்பைன் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட்ஸையும் ஒரு டைம் ரீகேப் பார்த்துக்கோங்க. ஓகேவா? த ஃபால்ட் இன் அவர் டிராஃப்ட்ஸ். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு இந்த ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஆர்டினன்ஸ் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டினன்ஸ் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல் 123. பார்லிமெண்ட் செஷன்ல இல்லாத டைம்ல பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம படிச்சதுதான். இப்போ இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் இருக்கேன், நான் போய் பேங்க்ல கடன் வாங்குறேன். இப்போ கடன் வாங்கிட்டு நான் திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், அதை தான் இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேங்க் எனக்கு கடன் தந்திருக்காங்க, இவங்களுக்கு கண்டிப்பா அந்த கடனை திருப்பி வசூலிச்சு ஆகணும். அதான எந்த மெத்தட்ல வசூலிப்பாங்க, எப்படி என்கிட்ட இருந்து இந்த காசை வாங்குவாங்க, இந்த ப்ரொசீஜர் எல்லாமே தான் பேங்க்ரப்சி. அப்போ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தங்க கடனை கட்டாம டிஃபால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து வசூலிக்கலாம், யார் வந்து அதை விசாரிப்பாங்க, யார் விசாரிப்பாங்க அப்படின்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரைபுனல், இவங்க விசாரிப்பாங்க. இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இந்த ஆக்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆக்ட்ல வந்து அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட்ல இருக்கிற செக்ஷன் 7, 9, 10 இந்த மூணையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா செக்ஷன் 10A அப்படின்னு ஒன்று இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் 10Aல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, no application for initiation of corporate insolvency resolution process for 6 months or further period அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனி கடன் வாங்கிட்டு கட்ட முடியல இந்த டைம்ல அப்படின்னா அவங்களுக்கு எதிராக கேஸ் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 monthsக்கு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர் ஃபர்தர் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் நினைச்சா இன்னும் ஒரு 6 months கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதனால இந்த ஒரு மெஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுன்னால பிஸ்னஸ் எதுவுமே நடக்கல, அதனால நிறைய பேரால அவங்களோட கடனை வந்து திருப்பி கட்ட முடியல, இதனால அவங்க இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க, அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெஷர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தா ஒரு நல்ல மெஷர் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பேண்டமிக்னால நிறைய பேரால கடன் கட்ட முடியாம போயிருக்கலாம், உண்மைதான். ஆனா நிறைய பேர் வந்து வில்ஃபுல்லாவே அவங்களாவே வேணும்னே கடனை வந்து திருப்பி கட்டாம இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாதிரி ஆகுதுல. இப்போ இந்த 6 months பீரியட் அவங்களுக்கு எதிராகவும் எந்த கேஸும் போட முடியாது, அவங்களும் ஜாலியா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 10 வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த செக்ஷன் 10ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாலண்டரி இன்சால்வன்சி ரெசல்யூஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாலண்டரி இன்சால்வன்சி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கின அவங்களால திருப்பி கட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு.
இதனால இந்த ஏ கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க் வந்து நேஷ்னல் கம்பெனி லா ட்ரைபுனலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களாவே போய் நேஷ்னல் கம்பெனி லா ட்ரைபுனல்கிட்ட போய் சொல்லிடுறாங்க, என்னால் கட்ட முடியாது, நீங்களே என்னோட சொத்தெல்லாம் விற்று இந்த கடனை கட்டிட்டு ஏதாவது மிச்சம் வந்தால் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது தான் வாலண்டரி இன்சால்வன்சி ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் அவனாவே வந்து என்னோட கடனை கட்ட முடியல, என் சொத்தை வித்து எடுத்துக்கோங்கிறான், அதையும் கட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லதா தெரியலல்ல. இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனா ரீச்சர்ஸ் அக்கார்ட் வித் இந்தியா ஆன் எல்ஐசி ஸ்பேட். இந்தியாவுக்கும் சைனாக்கும் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறது தெரியும்ல. இப்போ எல்ஐசியில் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சைனா ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் சிக்கிமில் இருக்கிற நகுலா பாஸ் இங்கேயும் ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்'s pride grows as it now hosts 674 கிர் லயன்ஸ். குஜராத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கிற ஏஷியாட்டிக் லயன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சர்வே பண்ணியிருக்காங்க. இதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 523 லயன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இப்போ 674 லயன்ஸ் வந்து இருக்காங்க. நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஷியாட்டிக் லயன்ஸ் பார்த்தீங்கன்னா கிர் நேஷனல் பார்க், அதுக்கப்புறமா குஜராத் ஸ்டேட்ல வந்து காணப்படுது. இதோட சயின்டிஃபிக் நேம் பேந்தரா லியோ பெர்சிகா. இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல ஷெட்யூல் 1ல் இந்த அனிமலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பிளான்ஸ், அனிமல் ஸ்பீசிஸ் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட். இதில் வந்து 6 ஷெட்யூல்ஸ் இருக்கு. இதில் ஷெட்யூல் 1, அதுக்கப்புறமா ஷெட்யூல் 2ல இருக்கிற அனிமல்ஸ் வந்து அப்சல்யூட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. இந்த அனிமல்ஸ்க்கு நம்ம ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தும் போது நமக்கு ஹையஸ்ட் பெனாலிட்டிஸ் கிடைக்கும், நிறைய தண்டனை வந்து கிடைக்கும். இப்போ ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏஷியாட்டிக் லயன்ஸை என்டேஞ்சர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்டேஞ்சர்ட் அப்படின்னா அது ஒரு த்ரெட்டன் ஸ்பீசிஸ் அப்படின்னு அர்த்தம். எதனால இந்த லைன்ஸை வந்து என்டேஞ்சர்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதோட பாப்புலேஷன் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இது வந்து ரொம்ப சின்ன ஏரியாவில் தான் காணப்படுது, அதனால தான் இதை என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐயூசிஎனோட இந்த ரெட் லிஸ்ட் கிளாசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பற்றியும் நான் 15th ஏப்ரலில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஒன் டைம் வந்து பாருங்கள். இப்போ இதோட நம்பர்ஸ் வந்து 2015 விட அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. எதனால அதிகமாச்சு அப்படின்னு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், பீப்புள்ஸோட பார்ட்டிசிபேஷன் இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ்குள்ள பீப்புள்ஸோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேபினட் மேனேஜ்மெண்ட் அதோட வாழ்விடங்களை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரே பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வேட்டையாடும்ல அந்த மிருகங்களோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் லயன் கன்ஃப்ளிக்டை வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதோட ப்ரொடெக்டட் ஏரியாஸ்குள்ள ஹியூமன் இன்டர்வென்ஷனை தடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹெல்த் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2018 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைன்ஸ் வந்து இறந்து போச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனைன் டிஸ்டம்பர் வைரஸ் அப்படிங்கிற ஒரு நோயால் இறந்து போச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு வேக்சின்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கனைன் டிஸ்டம்பர் வைரஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா காமனாக டாக்ஸுக்கு தான் ஏற்படுமா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து பாதிக்குது. வயிறு பகுதிகளில் அதுக்கு வந்து உபாதைகளை ஏற்படுத்துது, கண்ணையும் பாதிக்குது. இந்த டிசீஸ் வந்து எப்படி நாய்கள்கிட்ட இருந்து லயன்ஸ்க்கு பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயன்ஸ் வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடிச்சு அப்படின்னா என்ன பண்ணும்னா ஒரே நேரத்தில் அந்த மிருகத்தை சாப்பிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிடும். அப்போது இது வந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அதிலே போட்டுட்டு போயிடும். இந்த மாதிரி மிச்சம் போட்டிருக்கோம்ல அதை வந்து இந்த நோய் பாதிக்கப்பட்ட டாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அடுத்த நாள் வந்து இந்த லைன்ஸ் வந்து இதே இறைச்சி வந்து சாப்பிடும் போது அதுக்கு வந்து இந்த நோய் வந்து வந்திருக்கு. இந்த நோய் பார்த்தீங்கன்னா டைகர்ஸ், ஃபாக்ஸஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கும் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லயன்ஸுக்கு தான் அதிக அளவு பரவுமா. ஏன்னா லயன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக வாழ்றதுனால இந்த டிசீஸ் வந்து அதுக்கு அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசீஸை வந்து வேக்சின்ஸ் மூலமாக தடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ கைட்லைன்ஸ் ஃபார் இம்போர்ட் ஆஃப் எக்ஸோட்டிக் ஸ்பீசியஸ். அதாவது எக்ஸாட்டிக் ஸ்பீசியஸை யாராவது இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாட்டிக் ஸ்பீசியஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் வந்து எடுத்துக்கோங்க.
அது வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தது, அதோட சொந்த ஊர் எது, ஆப்பிரிக்கா தானே. அது வந்து இப்போ இந்தியாவில் வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவில் அந்த ஸ்பீசியஸ் வந்து எக்ஸோட்டிக் ஸ்பீசியஸ், ஓகேவா. அதோட சொந்த ஊர் வந்து இந்தியா கிடையாதுல, அதோட ஆரிஜின் வந்து இந்தியா கிடையாதுல. இந்த மாதிரி ஸ்பீசிஸ் தான் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. பேரட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய சின்ன சின்ன மேமல்ஸ், ஃபிஷ்ஷஸ், இது எல்லாமே ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைட்ஸ் கன்வென்ஷன்ல இருக்கிற அப்பெண்டிக்ஸ் 1, 2, 3 இதுலலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிற அனிமல்ஸை யாராவது இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சைட்ஸ் கன்வென்ஷன் பத்தி பார்க்கலாம். கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா அண்ட் ஃப்ளோரா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். 1963ல IUCN மீட்டிங்ல தான் இந்த கன்வென்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. 1975ல இது நடைமுறைக்கு வந்திருக்கு. இதுல 183 பார்ட்டிஸ் இருக்காங்க. எதுக்காக இந்த கன்வென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸோட உடல் உறுப்புகளை ட்ரேட் பண்றது, அதுக்கப்புறமா அந்த அனிமல்ஸை வந்து விற்கிறது, பிளான்ட்ஸ் வந்து விற்கிறது, இதனால அந்த அனிமல்ஸோட இனம் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது, ட்ரேடு வந்து ரொம்ப ஓவரா நடந்துடக்கூடாது, அந்த அனிமல்ஸோட இனம் அழியறதுக்கு அது வழிவகை செஞ்சிடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கன்வென்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 1, 2, 3 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்கிற அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரொடெக்டட் அனிமல்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஏசியாட்டிக் லைன்ஸ் எல்லாம் அப்பெண்டிக்ஸ் 1ல தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அப்பெண்டிக்ஸ் 1ல வச்சிருக்கிற அனிமல்ஸை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக விற்கிறதுக்காக யாருமே ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறமா அப்பெண்டிக்ஸ் 2, 3ல இருக்கிற அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற அனிமல்ஸ் எதையுமே ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As NBFCs face redemption pressure, Reserve Bank hints at more support. Non-banking financial companies, இவங்க யாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவங்க வந்து பேங்க்ஸ் கிடையாது, இவங்களோட நேம்லே தெரியுதா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இவங்க எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 1956க்கு கீழே தான் NBFCs எல்லாம் வருவாங்க. இவங்க வந்து பேங்க்ஸ் மாதிரி டிமாண்ட் டெபாசிட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, செக்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ பேங்க்ல வந்து நான் இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் போடுறேன் அப்படின்னு வைங்களேன் என் அக்கௌண்ட்ல, நான் நாளைக்கே அதை ATMல எடுத்துட முடியும். அதானே, எனக்கு தேவை இருக்கும்போது, எனக்கு டிமாண்ட் இருக்கும்போது அந்த காசை வந்து என்னால் எடுக்க முடியும். அதுதான் டிமாண்ட் டெபாசிட், ஓகேவா. இந்த மாதிரி இந்த NBFCs வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க செக்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முத்தூட் ஃபின்கார்ப், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இவங்க எல்லாமே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான். இவங்களோட மெயினான ஃபங்க்ஷன் லோன் கொடுக்கறதுல இருக்கும் பீப்புள்ஸ்க்கு. இப்போ முத்தூட் ஃபின்கார்ப்ல வந்து என்ன நடக்குது, நம்மளோட நகையை வாங்கி வச்சுட்டு நமக்கு லோன் தராங்க. இந்த மாதிரி லோன் கொடுக்கறது தான் இவங்களோட ஃபங்க்ஷனாக இருக்கும், ஓகேவா. இவங்களுக்கு யாரு ரெகுலேட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RBI தான் ரெகுலேட் பண்றாங்க. இவங்க இப்போ ரொம்ப பண கஷ்டத்துல இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லாக்டவுன்னால RBI என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வட்டி வாங்கக்கூடாது கடனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேங்க்ஸ்ல நம்ம ஏதாவது கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம வட்டி கட்ட தேவை இல்லைல்ல. அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி முத்தூட் ஃபின்கார்ப்ல நான் ஒரு நகையை வந்து அடகு வச்சிருக்கேன் அப்படின்னு வைங்களேன், அதுக்கும் நான் வட்டி கட்ட தேவையில்லை. இப்போ இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இவங்களும் உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா கடன் வாங்குவாங்க. இவங்க யார்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் கிட்ட வாங்குவாங்க. வாங்கிட்டு பேங்க்ஸ்க்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ RBI என்ன சொல்லிட்டாங்க, கஸ்டமர்ஸ் கிட்டலாம் இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க வாங்கின கடனுக்கு. ஆனால் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸால கொடுக்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வராதில்ல. ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து நகையை அடகு வச்சு பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த டைம்ல. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட மாட்டாங்க. அவங்களால அப்போ பேங்க்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கும்ல. இதுக்காக தான் 18th ஏப்ரல்ல நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். RBI வந்து NBFCக்காக ஒரு 50,000 crore ஃபண்ட் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இந்த ஃபண்டையும் பேங்க் மூலமா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த NBFCs என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் பேங்க்ஸ் வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ரிடம்ஷன் ப்ரெஷர், அதாவது கடனை திருப்பி தாங்க அப்படின்னு ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ RBI வந்து எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் வில் ஹெல்ப் லோக்கல் பிளேயர்ஸ். பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னா ஃபாரின்லேருந்து ஒரு பொருள் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வருது அப்படின்னு வைங்களேன், அந்த பொருள் மேலே போடக்கூடிய டேக்ஸ் தான் இந்த பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ். இப்போ ஒரு பென் வந்து ஃபாரின்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பென்னு நம்மளோட இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த பொருள் மேலே நம்ம நிறைய டேக்ஸஸ் வந்து போடுவோம். அதான எலக்ட்ரிசிட்டி டியூட்டி, அதுக்கப்புறமா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய டேக்ஸஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரி மேலே நம்ம போட்டுட்ருக்கோமா. அதனால இந்த பெண்ணோட விலை வந்து ஒரு 20 rupees இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபாரினில் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மேனுஃபேக்சர் பண்ண பொருளோட விலை வந்து ஒரு 10 rupees அப்படின்னு வைங்க. இந்த பெண்ணை வந்து இப்போ இந்தியாவுக்கு விற்கிறதுக்காக கொண்டு வராங்க. அப்போது இந்தியாவுக்கு வந்து இது இம்போர்ட் ஆகுது. இம்போர்ட் பண்ணும்போது இந்த பொருள் மேலே நம்ம கவர்மெண்ட் கஸ்டம் டேக்ஸ் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி கஸ்டம் டியூட்டி வந்து போடும்போது இந்த பொருளோட விலை ஒரு 15 rupees ஆகுது. அப்போது ரெண்டுமே ஒரே பென்னு தான், ஒரே மாதிரி தான் எழுதும், ஜெல் பென்னு தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த பெண்ணை வாங்குவோம்? கண்டிப்பாக இந்த விலை கம்மியாக இருக்க பெண்ணை தான் வாங்குவோம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தானே, இது 15 ரூபாய்க்கே கிடைக்குது அப்படின்னு நம்ம இந்த ஃபாரின் பெண்ணை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி எல்லாருமே இந்த ஃபாரின் பெண்ணையே வாங்கினாங்க அப்படின்னா இந்தியன் கம்பெனி தயாரிச்சிருக்கோம்ல, இந்த பெண்ணோட வியாபாரம் வந்து கம்மியாயிரும். அதானே, இதனால தான் இந்தியாவில் இருக்க மேனுஃபேக்சரர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பொருள் மேலே கஸ்டம் டியூட்டி மட்டும் போடாதீங்க, இன்னும் கொஞ்சம் டேக்ஸஸ் வந்து அடிஷ்னலாக போடுங்க, அப்போ தான் அதோட விலை அதிகமாகும், எங்களோட பெண்ணோட ரேட்டுக்கு ஈக்குவலாக ஆகும், அப்போ தான் எங்களாலையும் எங்களோட பொருளை விற்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடிஷ்னலாக அவங்க டேக்ஸ் போட சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி அடிஷ்னலாக போடக்கூடிய டேக்ஸ் தான் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ். ஓகேவா? அப்போ இம்போர்ட் ஆகி வரக்கூடிய ஒரு பொருளோட விலையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடக்கூடிய டேக்ஸ் தான் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ். எதுக்காக போடுறாங்க அப்படின்னா நம்மளோட மேனுஃபேக்சரர்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காக போடுறாங்க. US report takes note of Citizenship Amendment Act NRC. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம். இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு கமிஷன். இந்த கமிஷனை வந்து 1998 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லையும் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான். அதாவது ஏதாவது கண்ட்ரீஸில் வந்து பர்டிகுலர் ரிலீஜியன் பீப்புள்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு எதிராக ஏதாவது வைலன்ஸ் நடக்குதா, இந்த மாதிரி ஸ்டடி பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயர்லி அவங்களோட கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த இயர்க்கும் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் லோயஸ்ட் ரேங்காக இருந்துச்சு. அதாவது லோயஸ்ட் ரேங்க் என்னன்னா கண்ட்ரீஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன், கண்ட்ரீஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் Tier 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேங்கில் தான் இந்தியாவை வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவை இந்த மாதிரி லோயஸ்ட் ரேங்கில் 2004க்கு முன்னாடி குஜராத் ரயோட்ஸ் வந்து நடக்கும்போது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம லாஸ்ட் ரேங்குக்கு போனதே கிடையாது. இப்போது எதுக்காக லாஸ்ட் ரேங்கில் போட்டிருக்காங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன், அதுக்கப்புறமா மோப் லிஞ்சிங் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே முஸ்லீம் கம்யூனிட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்களோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அவர் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். அவர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கண்ட்ரீஸ் மேலே சாங்ஷன்ஸ் வந்து போடலாம். இந்த கண்ட்ரியாவது ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவங்க மேலே சாங்ஷன் போடலாம். நம்ம கண்ட்ரி மேலே கூட சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 2004க்கு முன்னாடி குஜராத் ரயோட்ஸ் நடக்கும்போது நம்மள லாஸ்ட் ரேங்கில் போட்டிருந்தாங்கல்ல. இப்போ மோடிக்கு டிராவல் பேன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, அமெரிக்காவுக்கு அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஷன் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த கமிஷன் அவங்களோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டில் யாரெல்லாம் பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எந்த கண்ட்ரியில் ரிலீஜியஸ் வயலேஷன் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா யார் நெகட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெகட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா சைனாவோட நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியா பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இப்போது இந்த இயர் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட சைனா, நார்த் கொரியா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே லீஸ்ட் ரேங்கிங்கில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.